ஹே காய்ஸ், நான் உங்களுடைய சீரியஸ் கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்ஸ் ஹியூமன்ஸ் பார்ட் 17 தான் guys பார்க்க போகிறோம். நம்ம சேனல் ஏற்கனவே பார்ட் 16 வரைக்கும் போட்டிருப்போம். அதை பார்க்கலாம், மறக்காம பார்த்துட்டு வாங்க guys. ஏன்டா அது ஒரு ஸ்டோரி பேஸ்ட் கேம், அப்போ தான் அதோட கண்டினியூஷன் புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல் நான் போன பாட்டில் என்ன நடந்த இந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன் guys. ஓகே, நம்ம போன பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த கட்டியிருப்போம் guys. அதாவது நம்ம ஒரு அனிமலை டேர்ம் பண்ணி அதை நம்ம கட்டியிருப்போம் guys. அதுக்கு நம்ம ஒரு குட்டி பேஸ். அடுத்தது இது நம்ம ஃப்ளேனில் கட்டினது guys, இந்த டம்மி. ஓகே, வேறு வேறு நம்ம இந்த மிஷன் முடிச்சிருப்போங்க guys. ஆனால் இது எப்படி நம்ம இதுலேருந்து எப்படி நம்மளால் அசிட் கிராஃப்ட் பண்ணது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் கூடிய சீக்கிரம் சொல்கிறாங்க guys. ஓகே, இப்போ இந்த மிஷனுக்காகவே நம்ம கிட்டத்தட்ட தனியாக ஒரு வீடியோ போடலாம் guys. இது ஒரு பெரிய மிஷன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரிய வேலையும் கூட. ஓகே guys, இதான் அது பியூரிங் பரல் டு கிராஃப்ட் அசிட். ஓகே, இதுக்கான தனி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி ஒரு வீடியோ போடுறேன் guys, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் டைப்பில். ஓகே guys, வேறு நம்ம டங்ஸ்டன் பார்லாம் எப்படி கண்டுபிடிச்சிப்போம் guys, நம்மளோட ஆக்ஸை அப்கிரேட் பண்ணி. ஓகே guys, இன்றைக்கான நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா, அட்வான்ஸ்டு ஆர்மரி தான் guys. நான் இதை உடைச்சிட்டேன்டா. நான் ஃபைனலி உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டுறேன் guys. என்னென்னு பாருங்கள். இது என்ன பாரு தெரியுதா, டங்ஸ்டன் இங்கோட் guys. நான் ஆஃப்லைனில் அடித்து சேர்த்து வச்சது இவ்வளவு என்னத்துக்காகண்டா பாருங்க guys. நான் அந்த இதில் பார்த்தீங்கன்னா guys, கிராஃப்டிங்குள்ளே போய் பார்த்தா நம்மளுக்கு தெரியும் guys, இந்த அட்வான்ஸ்ட் ஆர்மரி இதை தான் guys நம்ம இன்றைக்கி அன்லாக் பண்ண போகிறோம். ஓகே, இது உண்மையில் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அட்வான்ஸ்ட். இதில் நம்மளால் டயர் 5 கன்ஸ் செய்ய முடியும் guys, வேறு லெவலில். அதுக்காக தான். ஆனால் நான் இன்றைக்கி செய்ய போகிறது இல்லை டயர் 5 கன்ஸ். நம்மளுக்கு லூட் இருக்குது அதுக்கான, நம்ம செய்யலாம். ஆனால் நான் ஏன் செய்யலைண்டா, அது ஒரு பெரிய காரணம் இருக்குது guys. அது செஞ்சாலும் நம்மளால் அந்த காலிப்ரேட் ப்ளூ பிரிண்ட் அப்கிரேட் அதெல்லாம் பண்ண முடியாது. ஓகே guys, அதனால தான் ஜஸ்ட் இதை கிராஃப்ட் பண்ணி வைக்கிறோம். ஓகே, ஏண்டா இதில் நிறைய வேலை இருக்குது நம்மளுக்கு. நீ இதான் guys இந்த கியர் ஒர்க் பெஞ்சோட கடைசி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அட்வான்ஸ்ட். ஓகே guys, இதெல்லாம் கொஞ்சம் இந்த ஆஃப்லைனில் எடுத்தது guys. புது ப்ளூ பிரிண்ட்ஸ், இந்த மிசைல் லான்ச்சர், இதெல்லாம் கொஞ்சம் இருக்குது guys. இனி ஈஸியாக இருக்குங்க guys நம்மளுக்கு. ஓகே, இனி பிரச்சனையே இல்லை சொன்னேன். இப்போ அடுத்த வேலையாக காய்ஸ் இந்த மிஷன் தான் காய்ஸ், இந்த ஹார்வெஸ்ட் அனிமல் பை ப்ராடக்ட் 1 டைம் இந்த பக்கத்தில் காட்டுதில்ல காய்ஸ். இந்த மிஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் போன பாட் போட்டேன் சரியா, போன பாட்டில் இதோட இந்த டேம்னஸ்ன்றது ஒரு 6-7 இருந்துச்சு காய்ஸ். இப்போ பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு. இப்போ தான் காய்ஸ் 52 வந்திருக்கு. நான் இந்த பாட் அடுத்த பாட் போடக்குள்ளே பாருங்க காய்ஸ், ரொம்ப கடுப்பாகுது எனக்கு. நான் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு, எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தான் காய்ஸ் தெரியும். ஓகே, இதுக்கு பவர் வந்துட்டு காய்ஸ். இப்போ இது நம்மளோட பேஜில் அங்கே இப்போ நம்ம பெட்ரோல் கொடுத்தா இப்போ நம்ம போய்க்குள்ள நம்ம பின்னுக்கு அடிக்கணும்னு நினைக்கிறேன் காய்ஸ். ஆனால் இன்னும் ப்ரொடியூஸ் பண்ணல ஒன்றுத்தையும். எனக்கு தெரிஞ்சு இது பால் அப்படி ஏதாச்சும் தான் ப்ரொடியூஸ் பண்ண நினைக்கிறேன். ஒன்றுமே தரல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இன்னுமே ஏன் தரலன்னு ஒன்றுமே புரியல. இல்லைன்னா போர் எதுவும் தராதான்னு தெரியாது. இதுக்கு நான் பண்டிகை அடிச்சிருக்கேன் காய்ஸ் பேரை. அன்றைக்கி சும்மா போர் அடிச்சு அடிச்சிட்டேன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு விஷயமா இது செஞ்சாச்சு. ஓகே, நம்மளோட நெக்ஸ்ட்டு மிஷன் என்னென்னா காய்ஸ், நம்ம கராச்சை அப்கிரேட் பண்ண போகிறோம். ஏன்டா நம்ம 4 வீலர் செய்ய போகிறோம் காய்ஸ் இன்றைக்கி. ஓகே, இதான் நம்மளோட இன்னொரு மிஷன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மோடிஃபிகேஷனுக்கு கீழே பாருங்கள் காய்ஸ், 4 வீலர். அதாவது நம்ம இன்றைக்கி கார் செய்ய போகிறோம் காய்ஸ். 8 மிமிட்டிக்கும் 900 எனர்ஜி ட்ரிங்க்கும் கேட்டாங்க காய்ஸ், கொடுத்துட்டேன். ஓகே, கார் செய்கிறதுக்கு என்னென்ன லூட் தேவைன்னு பார்ப்போம் காய்ஸ். ஓகே, வேறு லெவல். முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி கார் செய்வோம் காய்ஸ். அதே மாதிரி அந்த மோடிஃபிகேஷன் என்னென்னா காய்ஸ், நம்ம பைக்கோட பவரை கூட்டலாம். இப்போ ஃபாஸ்ட் அது இதெல்லாம். ஓகே, அதுதான் மோடிஃபிகேஷன். இப்போ இதில் இந்த இன்ஜின் லெவல் 2 அது அப்கிரேட் ஆகிட்டு செய்யலாம் தாங்க guys. ஆனால் இப்போதைக்கு தேவை. இப்போ நம்ம கார் செய்வோம். ஓகே guys, நம்ம இந்த வெஹிக்கிள் லிஸ்ட்டில் போயிட்டு இதில் அமர்த்த முடியுது. இது நம்மளுக்கு ஓப்பன் ஆகிட்டா போடு இல்லையா guys. நம்மளால் சைக்கிள் கூட செய்ய முடியுது guys. வேறு லெவல் வேறு லெவல். நான் இப்போ தான் கவனிக்கிறேன். சரி, நம்ம காரை செய்வோம். ரெட்ரோ கூப்பன் வருது. இதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பார்ட் ஓகே, செகண்ட் பார்ட் ஓகே, தேர்டு பார்ட்டும் ஓகே, ஃபோர்த்து பார்ட்டும் ஓகே காய்ஸ். போடு போடு வேறு லெவல். இது என்ன பெண்டன் ஸ்லோட் ஆப்ஷனா காய்ஸ்? இது இருக்குது, நம்ம லூட் இருக்குது. ஆனால் கொடுக்கலாம் இருக்குது, இன்னும் தெரியலை காய்ஸ். கார் கிராஃப்ட் பண்ணியாச்சு காய்ஸ். ஒரு ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இது அமர்த்தினா காய்ஸ் கார் வருது காய்ஸ். ஃபியூல் இருக்காது நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. நம்ம தான் போடுற மாதிரி இருக்கு. வெஹிக்கிள் ஸ்டோரேஜா போடு. இதில் ஸ்டோரேஜா வேறு லெவல் வெறித்தனம் கைஸ். ஓ ஆமாம் கைஸ், பாதி ஃபியூல் தான் இருக்குது. குயிக் ட்ராப்பா இதுக்குமா?
கைஸ் போடு இதான் கார். பார்த்துக்கோங்க கைஸ் வேறு லெவல். நம்ம 2வது மிஷனாக நம்ம கார் கிராஃப்ட் பண்ணிப்போம் கைஸ். ஓகே போடுங்க கைஸ். இதுக்கு நம்ம அட் ஃபியூல் கொஞ்சம் போட்டு விடுவோம். அப்போ 6000 பைக்குக்கு 2000 தான், 2500. ஓகே கைஸ் கார் வேறு லெவலா எப்படி கைஸ் ஃபாஸ்ட்டாக போகுது கைஸ். போடு வேறு லெவலில் இருக்குது கைஸ். வேறு லெவலில் இருக்குது காரில் போகிறதுக்கு. ஃபைனல் நம்மளுக்கு ஒரு காரும் கிடச்சிருச்சு. ஓகே கைஸ் நம்மளோட 3வது மிஷன் என்னண்டா இந்த கைஸ் ரியல்ம் ஆஃப் நைட்மேர். அதான் கைஸ் நம்மளோட 3வது மெயின் பாஸ் ஃபைட் இன்றைக்கி பண்ண போகிறோம் கைஸ். அதில் பேர் எனக்கு சரியாக தெரியல, நான் ப்ரொனன்சியேஷன் சொல்கிறது தப்பாக எடுத்துக்காங்க கைஸ். அர்ச்சரியம்னு நினைக்கிறேன். ஓகே இதான் அதோட இடம் சரியா. நம்ம இன்னும் இங்கே டெலிபோர்ட் ஓப்பன் பண்ணல, ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் போக போகிறோம். ஓகே கைஸ் இதுக்கு நான் என்னென்ன கொண்டு போகிறேன்டா, இந்த நைஃபை விடுங்க. ஓகே இது நம்மளோட ஸ்கார் கைஸ். டயர் 3 நம்ம கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருப்போம் கைஸ். 296 டேமேஜ். ஓகே கைஸ் அதே மாதிரி நான் இப்போ நம்புறது வந்து இந்த மிஷின் கன் தான் கைஸ் பேர்ன் டேமேஜ் கொடுக்கும், அதாவது எலமெண்டல் டேமேஜ். பாருங்கள் இப்போ டேமேஜை 1150 காய்ஸ், 1228 காய்ஸ். போடு டேமேஜை பார்த்தீங்களா. அது இந்த கண்ட டேமேஜ் வந்து 110. இப்போ நம்ம ஃபயர் டேமேஜ் வந்து கிட்டத்தட்ட 200க்கு மேலே அப்படி விழுது காய்ஸ். அதனால தான் அங்கே 1200 சொச்சம் வந்துச்சு. போடு அடுத்த கீழே கொஞ்சம் சாப்பாடு, பாயில் வாட்டர், சானிட்டி குறைக்கிறதுக்கு சானிட்டி கம்மி. ஓகே கைஸ் அண்டு ஆக்டிவேட்டர் ஹெச்பி ஏற்றுறது கொண்டு போகிறோம். ஓகே கைஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த எந்த அளவுக்கு இருக்க போகணும்னு தெரியல காய்ஸ். இதை நம்ம முடித்தா நம்மளுக்கு ஏதோலாம் தந்தான்னு சொன்னாங்க காய்ஸ். ஓகே இந்தா போட்டிருக்கு எக்ஸ்பியெல்லாம் தராங்க காய்ஸ். அடுத்து இந்த க்ளவுஸ் தரான். இது வந்து ஒரு கீ ஆர்மர், ஆனால் இந்த கீ ஆர்மர் நம்மளுக்கு தேவைப்படாது, பிரச்சனை இல்லை வச்சுப்போம். போடு வேறு லெவல் வேறு லெவல். ஓகே காய்ஸ் இப்போ நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் காய்ஸ். ஏன்டா இப்போ இந்த வீடியோ இன்னும் ரொம்ப லென்த்தாக போயிடும் காய்ஸ். நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஓகே இதுதான் அந்த இடம். இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே போகணும், விட்றானுங்கள்ல சரியான கஷ்டமாக இருக்குது. நல்லா காலம் தப்பிட்டேன். இப்போ திருப்பி போய் கொண்டே ஆகணும் எல்லாத்தையும். இங்கே இந்த மனுஷங்க தான் காய்ஸ் ரொம்ப கடுப்பு. ஃபயர் டேமேஜ் விழும் காய்ஸ். 30வது லெவல் காய்ஸ். எனக்கு அதான் கடுப்பாது. இங்கே இவனுக்கு ஃபயர் டேமேஜே விடல. ஓகே காய்ஸ் கொஞ்சம் பேரை முடிச்சாச்சு. இப்போ நம்ம எங்கே போகணும்னு தெரியல, கீழால் தான் போகிற மாதிரி காட்டுது காய்ஸ். இவனுங்களே 30 லெவலில் இருக்கானுங்கண்டா. அப்போ எனக்கு தெரிஞ்சு பொஸ் ஃபைட்டுமே 30 லெவலில் தான் காய்ஸ் இருக்கு. கூடுதலாக கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா காலம் காய்ஸ் இந்த கன் இருக்கு, இல்லைன்னா நான் எப்பயோ செத்துருக்க வேண்டியது காய்ஸ். இந்த பாருங்க ஃபயர் டேமேஜ்லேயே செத்துட்டான். எப்படி வேறு லெவலை கிட்ட வந்தாச்சு காய்ஸ். ஒருவேளை வாசல் இங்கால தான் இருக்கும். ஆமாம் காய்ஸ் வந்தாச்சு. பழமையாக பொஸ் ஃபைட் ஏரியாவுக்கு நம்ம இவ்வளோ ஈஸியாக வந்ததில்லை. இதுதான் ஈஸியாக இருக்குது. ஓகே நம்ம கொஞ்சம் புல்லட்லாம் கிராஃப்ட் பண்ணிவிட்டு எல்லாம் செஞ்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். ஓகே காய்ஸ் இதான் அந்த நம்ம 3rd பாஸோட ரிஃப்ட் பேக்கன். எனக்கு எப்படி இருக்க போன்னு தெரியல. அப்பா நம்ம போன பாட்டிலே பார்த்துருப்போம். ஆமாம் காய்ஸ் நான் சொன்ன 30 லெவல் தான். நம்ம என்டர் ஈஸி மூட்லேயே போவோம் காய்ஸ். ஈஸியாக நார்மலாக தெரியல, அதிலே போவோம். ஃபஸ்ட்டில் இருந்துச்சு காய்ஸ். எப்படி இருக்க போன்னு சீரியஸாக தெரியல. நம்மளோட 3வது மெயின் பாஸ் ஃபைட் காய்ஸ் வந்தாச்சு காய்ஸ். ஏதோ வித்தியாசமாக இருக்குது. இப்போ எங்கே நம்ம டெலிபோர்ட் ஆகி போகணும்னு தெரியல. ஓகே இதுக்குள்ளே நம்மளுக்கு அந்த ஸ்கிராப் லூட்லாம் தர்றானுங்க. காய்ஸ் யாரோ பாட்டு பாடுறாங்க காய்ஸ். காய்ஸ் என்ன நடந்துச்சு? சும்மா அப்படி நேராக போனால் அவன் பாட்டுக்கு மேலே படியே இல்லை அங்கே. காய்ஸ் என்ன கர்மம் காய்ஸ் இங்கே நடக்குது. ஹாஸ்பிட்டல் கூட தான் சண்டேயோ. ஆப்ரேஷன்
இதுவும் அந்த சிலந்தி பாட்டு ஒரு அம்மா நம்ம போன பாட்டில் பார்த்தோமே ஒரு அம்மா பாடிட்டு இருப்பாங்க. அப்பா அடடே கொடுமடா கொடுமடா காய்ஸ். அப்போ நல்லா காலம் காட்டி தொலைணும். அடடே இவ்வளோ கொடுறமாவோட போஸ்ட் போயிட்டு பண்ணுவீங்க காய்ஸ். செடி போட வந்துடும். டே இன்னும் கொடுமடா அது. ஐயோ வெட்ட வெளியா. காய்ஸ் இது ஃபாஸ்ட்டாக வரும் காய்ஸ். எனக்கு அது வேற பிடிக்காது. நம்ம இதான் காய்ஸ் நம்மளோட ஐடியா. இந்த பார்த்தீங்களா டக்குடு அந்த சரசர ஃபாஸ்ட்டாக நடக்கும் அது வேறு. டே 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 காய்ஸ் எப்படி காய்ஸ் இப்போ என்ன நடந்தது? ஒரே அடி தான். ஆல்ரெடி இது ரொம்ப மோசமாக இருக்கே காய்ஸ். இப்படியே போச்சுன்னா அப்போ இம்யூனா இப்போ என்ன செய்யணும் காய்ஸ்? ஸ்பைடர் ரெக்குன்னு ஏதோ இருக்காங்க காய்ஸ். அதை வேறு நம்ம கிளியர் பண்ணணுமா காய்ஸ்? எதையும் நம்ம டிஃபீட் பண்ணணுமா காய்ஸ் ஸ்பைடர் ரெக்குன்லேயே? காய்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன் காய்ஸ். கர்மம் காய்ஸ் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஐயோ காய்ஸ் 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 இது கொடுமை. அப்பா தப்பிட்டு வந்துடும் காய்ஸ். ஐயோ காய்ஸ் என்ன காய்ஸ் அந்த அந்த ஊர்றா ஊர்றா ஊர்றா. காய்ஸ் கொண்டுலாம் காய்ஸ் கொண்டுலாம் காய்ஸ். போடு போடு போடு. ஐயோ திருப்பி இம்யூனா.
எங்கே கைஸ் இந்த முட்டை ஒன்று போனாங்களா? ஐயோ இது வேறு. ஐயோ காய்ஸ் இப்போ மாட்டுப்பட்டு அவ்வளவுதான். ஆனால் காய்ஸ் இந்த மாதிரி கொண்டுடலாம், அது ஒன்று இருக்கு, பிரச்சனை இல்லை. ஐயோ காய்ஸ் தொப்பிட்டேன். காய்ஸ் கொண்டுலாம் காய்ஸ். கோஷ் கொஞ்சம் தான் ஸ்பீடு. ஆனால் கொண்டுலாம் சுட்டுக்கிட்டே அந்த கோஷ் கொண்டாச்சு காய்ஸ். ஃபைனலி செத்து போடா. நோவா ட்ரீம் கேட்சன் ஏதோ கிடச்சிருக்கு காய்ஸ் நம்மளுக்கு. ஓகே இதை நம்ம டேர்ம் பண்ணணுமா காய்ஸ்? ஓகே டேர்ம் பண்ணியாச்சு. ஹலோ காட் டாஸ்கா காய்ஸ் முக்கியமாக இந்த லூட்டு தான். இதை கூட எடுக்காமல் போகணும். ஸ்டார் டஸ்ட்டு சூப்பர் சார்ஜு இது ஒன்றும் தாராங்க கைஸ். ஓகே லெவலப் ஆயாச்சு போடு. நான் இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே கைஸ் ஓகே நம்மளுக்கு இது ஒரு புது டிவியேஷன் போல் அது நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த ஷாட் கன் டயர் 3 போடு. ஓகே நம்மளுக்கு ஒரு மூடும் தந்திருக்கான். ஓகே நம்ம வெளியே போவோம் டஞ்சனை விட்டு. ஏண்டா எப்படியும் எனக்கு தெரிஞ்சு லூட்லாம் இருக்காது வேறு இங்கே இன்னும். அப்போ எனக்கு தெரிஞ்சு பொஸ் ஃபைட் ரொம்ப நேரம் எடுத்தது வந்து இது மட்டும்தான் காய்ஸ். இது மட்டும்தான். இந்த ஒரு போஸ் ஃபைட் தான் எனக்கு ரொம்ப நேரம் எடுத்துச்சு. அது எப்படின்னு தெரியல. 9 நிமிஷம் இந்த பாருங்க காய்ஸ். 6 நிமிஷம் 5 நிமிஷத்துல போஸ் ஃபைட் முடிச்சிருக்கேன். எப்படி காய்ஸ்? ஓகே நம்ம ஃபைனலி வெளியே வந்தாச்சு. அப்பா நம்மளோட 3rd போஸ் ஃபைட்டும் கம்ப்ளீட் காய்ஸ். ஸ்ரீ வேறு லெவல். நம்ம 1v1ல ரொம்ப பெரிய ஆளாக வந்திருக்கோம் காய்ஸ். எனக்கு என்ன நினச்சா பெருமையாக இருக்குது. அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காய்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே நம்ம இந்த பூயா பாஸ் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. இதில் நம்மளுக்கு ஏதோ கிளைம் வந்திருக்கு. ஓகே நல்ல விஷயம். நல்லதான் தந்திருக்கான். ஓடு வேறு லெவல் கஷ்டமாக இருந்துச்சு உண்மையிலேயே ஃபைட். ஓகே நம்மளோட அடுத்த மிஷன் என்னென்னா அந்த ஹொட்டோக்கன் நம்ம ஒரு பாட்டில் பார்த்துருப்போங்க ஒருத்தனை. அவர்கிட்ட போய்ட்டு நம்ம இதை பற்றி ரிப்போர்ட் பண்ணணும் பேம் போல். ஓகே நான் இங்கே டெலிபோர்ட்டரை அன்லாக் பண்ணி போட்டு அந்த ஹொட்டோக் அதாவது அவர் வந்து எங்கே இருப்பாருண்டா மிஷன் காட்டுமே. இந்த இடம் தாங்க இந்த இடத்துல தான் இருப்பான். இங்கே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே காய்ஸ் நம்ம அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம உள்ளே போகணும். ஓகே போயிடலாம். இது சேஃப் ஜோன் அவனே சொல்கிறானுங்க. ஓகே தெரிஞ்ச விஷயந்தான். ஓகே காய்ஸ் எனக்கு தெரிஞ்சு அவன் தான் லூட்லாம் தருவான் போல. நான் அதுக்கு தான் வெயிட் பண்ணேன். எனக்கு லெவலப் ஆகணும் காய்ஸ். 40 லெவல் போகணும் கட்டாயம். அப்போ தான் ஒரு வேலை பண்ணலாம் காய்ஸ். அதான் 40 லெவல் போயிட்டே சொல்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நான் ஆஃப்லைனில் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி கொண்டு தான் காய்ஸ் இருக்கேன். நான் தான் காய்ஸ் கஷ்டப்பட்டு ஆஃப்லைனில் 31 லெவல் வந்தேனா 28 லெவல்லேருந்து வந்தேன்னு நினைக்கிறேன் காய்ஸ். எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன்னு எனக்கு தான் தெரியும். ஓகே 40 லெவல் போயிட்டு அது என்ன காரணம்னு சொல்கிறேன் சரியா காய்ஸ். அது ஒரு கன்னுக்காக தான். கன் பில்டுக்காக. ஓகே காய்ஸ் இப்போ நம்ம போய் ஹொட்டோ கூட காய்ப்போம் காய்ஸ். நம்ம டலனை பற்றி ஏதோ கேட்கணுமா? அதை பற்றி கேட்டு போட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே சார் காய்ச்சி பார்த்தேன். யாரோ டலன்னு சொல்லி நம்மளை மாதிரி பேக் பேக்கை வச்சுட்டு ஒருத்தர் சுற்றிட்டு இருந்தானா. அவன் வந்து நோர்த்தஸ்ட் பகுதியில் எங்கேயோ, அதாவது நோர்த்தஸ்ட்னா என்னன்னு தெரியல, வடக்காக்கிழக்கான்னு தெரியல காய்ச்சி மன்னிச்சிக்கோங்க. அந்த பகுதியில் வந்து இப்போ போக இவன்ட்ட வழி கேட்டவனாங்க காய்ஸ். ஓகேயா இப்போ நம்மளை சொல்கிறோம் அவனுக்கு முதலே நம்மளை முந்திக்கையாமண்டு. அது ஏன்னு சொன்னான்னு அப்படி விளங்கலை காய்ஸ். ஓகேயா இப்போ நம்ம மெயின் கொஸ்ட்டை கேட்டுட்டு வரேன். ஓகே காய்ஸ் நம்மளுக்கு தந்துட்டாங்க காய்ஸ். அந்த க்ளவுஸ் தந்துருக்கான். எனர்ஜி லிங்க்கும் எக்ஸ்பீன் தந்துருக்காங்க காய்ஸ். நம்ம வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லியிருக்கோம். ஓகேயா இவன்ட்ட அது வந்து ஏதோ ட்ரீம்ஸ் நைட் மேராக கொடுத்து எல்லாரையும் கொண்டுலுமாங்க காய்ஸ். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகே காய்ஸ் இப்போ நம்மளுக்கு மிஷன் முடிஞ்சு அடுத்து பியூரிஃபை த நோவா டிவியேஷன்
அட் த டெரிட்டரி டெர்மினல். ஓகே இப்போ வீட்டை தான் போகணும். நான் வீட்டை போயிட்டு காட்டுறேன். ஓகே கைஸ், நான் வந்து இன்னொன்று கிராஃப்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மிஷன் என்னடா, நம்ம ஒரு டிவியேஷன் இப்போ எடுத்துகிட்டு போக சரியா, ஒவ்வொரு புஷ் ஃபைட்டை கொண்டாலுமே நம்மளுக்கு ஒரு டிவியேஷன் கிடைக்கும். அதை வந்து இதுக்குள்ளே போடுறதாங்க கைஸ் வளமையாக வரும். நம்மளுக்கு அந்த மிஷன் தான் வந்திருக்கு. இப்போ நம்ம தேர்ட் புஷ் ஃபைட்டோட அந்த டிவியேஷன் நம்ம இதுக்குள்ளே போடணும். நான் இது 11வது கிராஃப்ட் பண்ணிடுங்க. இதை நான் எப்படி கிராஃப்ட் பண்ணுறது உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். ஓகே, எப்பயும் போல தான் இம்யூனிட்டிக்குள்ளே லொஜிஸ்டிக்குள்ளே போனீங்கண்டா இந்த இருக்கு கைஸ். இது வந்து ஃபஸ்ட்டு இந்த செக்யூர்மெண்ட் யூனிட் வந்துடுது சரியா. இது வந்து ஃபஸ்ட்டு சரியா. இதெல்லாம் நம்மளால் 5 கிராஃப்ட் பண்ண முடியும். அதுவே நீங்கள் இது ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களால் 10 கிராஃப்ட் பண்ண முடியுங்க கைஸ். ஓகே, இன்னும் எக்ஸ்ட்ரா 10 நம்மளால் கிராஃப்ட் பண்ண முடியும். நான் அதை ஓப்பன் பண்ணிட்டேன். 7 மிமிட்டிக்ஸ் கேட்டாங்க சரியா. அப்படி ஓப்பன் பண்ணி நான் அதை கிராஃப்ட் பண்ணிட்டேன் கைஸ். இப்போ நம்மளுக்கு ஒரு இது கிடச்சிச்சு எங்கன்னு தெரியலை. ஓகே இதாங்க ட்ரீம் கேச்சர். ஃபைனலி நம்மளுக்கு ஏதோ த வேவர்ன்ற ஒரு 4 மீல் அன்லாக் ஆகிருக்காங்க கைஸ். ஓகே, இதுதான் அது டிவியேஷன். பியூரிஃபை த நோவா டிவியேஷன் அட் த டெர்மினல். ஓகே கைஸ், இந்த மிஷன் தான் அது சரியா. நம்ம இப்போ அதை இதுக்குள்ளே போட்டுருவோம். இப்போ நம்ம இதில் போயிட்டு பியூரிஃபை பண்ணணும். முடிஞ்சு கைஸ். போடு என்ன தந்தவன். ஓகே கைஸ், இது ஏதோ யூஸ்ஃபுல்லான அபிலிட்டி தானே. ஓகே, நம்ம எக்ஸ்ட்ராவாகவே போயிட்டு அதை என்னது இதுக்குள்ளே வச்சுருப்போம் கைஸ். ஓகே, அதனால் 2 மிஷன் முடிஞ்சேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம் கைஸ் இருக்கலாம். போடு இது என்ன கேவிடி பூம் டயர் 4 காய்ஸ். டயர் 4 காய்ஸ். திருப்பி அந்த ரொபோட்டை போயிட்டு கதைக்கையாங்க கைஸ். இது என்ன தலை ஏதோ தரான். ஓகே, இதில் தலை கோஸ் டயர் 4 காய்ஸ். வேறு லெவல். வெயிட்டிங் காய்ஸ், ஐ எம் வெயிட்டிங். பொருங்க காய்ஸ். இப்போ நம்மளுக்கு ஒன்று தந்தா கோய்ஸ், இது வேறு லெவலு. செயின்ஸோம் எலக்ட்ரிக் ரோக் ட்ரில்லர் காய்ஸ். காய்ஸ் இப்போ நான் இது என்னென்ன சீமெண்ட்ஸாக காட்டுறேன் காய்ஸ் உங்களுக்கு சரியா. ஃபஸ்ட்டு நம்ம கிட்ட அந்த டங்ஸ்டன் பார் ஒன்று இருக்குங்க சரியா. அதுக்கிட்ட போகிறோன்னா இந்த இருக்கா நம்ம எக்யூப் பண்ணி எடுப்போம் காய்ஸ் சரியா. எலக்ட்ரிக் ட்ரில் காய்ஸ். இது வந்து இப்போ நான் எப்படி எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன்டா. நம்ம மிமிட்டிக்ஸ்குள்ளேயே இருக்குது. இந்தா இதில் பார்த்தீங்கன்னா இந்த விலங்குதா எங்கே காணல. இந்த பார்த்தீங்களா இப்போ இது ஓப்பனில் இருக்கலோ. இவ்வளோ நாளாக ஓப்பனில் இல்லை காய்ஸ். எல்லாம் ஞாபகம் காய்ஸ். இந்த தேர்டு போஸ் ஃபைட்டை முடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மிஷன் இது ஓப்பன் ஆகுது கைஸ், செயின் சோர்ஸ். அதனால் மறக்காமல் அதை கொண்டு எப்படியாவது இந்த செயின் சோர்ஸ் எடுக்க பாருங்கள். அவனுங்களே கிராஃப்ட் பண்ணி தரானுங்க. யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் இதில் பவரை காட்டுறேன். அவ்வளோதான். இப்போ என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்களா, அவ்வளோதான் முடிஞ்சு. அப்படியே உடச்சி தூளாக்கி நம்மளுக்கு தந்துட்டு காய்ஸ். இப்போ இந்த செயின்ஸோட பவரை காட்டுறேன். இது வந்து ட்ரில்லர் சரியா காய்ஸ். செயின்ஸோட பவரை காட்டுறேன். அதுக்கு நான் வீட்டுக்கிட்ட போகிறேன் காய்ஸ். காய்ஸ் நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. அவ்வளோதான் காய்ஸ். சிம்பிள் கிரைண்டிங் மெத்தட். நான் இவ்வளோ நாளாக இந்த டுட்டோரியல் டாஸ்க்கை முடித்த அந்த ஜேர்னி மிஷன்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாதான் காய்ஸ் நான் அந்த செயின் சோர்ஸ் எல்லாம் நம்மளால் அன்லாக் பண்ண முடியும்னு நினச்சிட்டு இருந்தேன் சரி. அது லொக்கில் இருந்தது. பார்த்தா அந்த பொஸ் ஃபைட்டை முடித்தோடனே நம்மளுக்கு இது அன்லாக் ஆகிட்டு காய்ஸ். போடு உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருள் காய்ஸ் நம்மளுக்கு இப்போ தந்துருக்காது. அதுவும் இந்த இது ரொம்ப யூஸ்ஃபுல் காய்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல். ஓகே காய்ஸ் எனக்கு அந்த டயர் 4 எடுக்கணும் போல் கொஞ்சம் மாதிரி துடிக்குது காய்ஸ். ஆனால் நம்ம வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், நம்ம வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ வேணும்னு பார்த்துட்டு இருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி காய்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நிறைய விஷயம் பார்த்துருப்போம். முக்கியமானது என்னென்னா இதுதான் காய்ஸ், நம்மளோட காரை கிராஃப்ட் பண்ணியிருப்போம் காய்ஸ். எப்படி வேறு லெவலாக இதான் காய்ஸ் நம்மளோட கார். இதில் பேர் அந்த ஃபோர்காட்டன் ஏஜென்ட் இருக்குங்க காய்ஸ். ஓகே, அதே மாதிரி நம்ம மெயின் போஸ் ஃபைட் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் காய்ஸ். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். பாய். இப்போது விடைபெறும் சீரியஸ் கேமிங் காய்ஸ். பாய்.